அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சைன் ஆப் சோல் யோகா சென்டர் மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பினர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், ஏகபாத சிர ஊர்த்துவமுக பட்சுமோதானாசனம் என்ற ஒரு ஆசனத்தை எவ்வாறு படிப்படியாக செய்ய வேண்டும், எவ்வாறு பின்னோக்கி வர வேண்டும் என்று சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முதலில் நாம் தண்டாசன நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். கால்கள் நேராகவும் முதுகு தண்டு நிமிர்ந்த நிலையிலும் இயல்பான மூச்சுடன் இருந்து கொள்ள வேண்டும். பின்பு 2 கைகளுடைய உதவியால் ஒரு காலை பிடித்து கழுத்துக்கு பின்புறமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏகபாத சிரசாசனம். ஏகபாத சிரசாசன நிலையை அடைந்த பின்பு நேராக இருக்கக்கூடிய காலினை மடக்கி அதே காலினுடைய தொடைக்கு அருகாமையில் வைத்துக்கொண்டு 2 கைகளுடைய உள்ளங்கைகளையும் கணுக்காலில் அதாவது கீழ்ப்பகுதியில் பிடித்து கொண்டு முழங்காலை நேராக நிமிர்த்து மேல் நோக்கி உயர்த்தி கொள்ள வேண்டும். முகம் முழுவதும் காலில் படும்படியாக வைத்துக்கொண்டு 30 வினாடிகள் முதல் 1 நிமிடம் வரை இந்த ஆசனத்தை நாம் இயல்பான மூச்சில் செய்து கொள்ள வேண்டும். பின்பு மெதுவாக முழங்காலை மடக்கி பாதம் தரையில் படும்படியாக வைத்துக்கொண்டு 2 கைகளை பக்கவாட்டில் ஊன்றி காலில் நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு காலினையும் 2 கைகளின் உதவியால் பிடித்து தண்டாசன நிலைக்கு கொண்டு வந்து பின்பு அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஓய்வு நிலையை செய்து இந்த பயிற்சியை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எங்கள் யோகா சிற்பி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுடைய வெற்றி.